ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2024ல வெளிவந்த ஜங்கிள் பஞ்ச்னு ஒரு அற்புதமான அட்வென்ச்சர் காமெடி டிராமா தாங்க கொண்டு வந்திருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ்ல ஒரு சில கேரக்டரோட ரோலை தான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போவாங்க. பட் இந்த ஒரு படத்துல நீங்க எதர்ச்சியா பார்த்த ஒரு கேரக்டர்ஸ் கூட எங்கேயோ ஒரு மூலையில எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரோல் கொடுத்திருப்பாங்க. அதுவே படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அண்ட் அந்த ஒரு காரணத்தினாலே இந்த ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அண்ட் உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் காத்துட்டு இருக்கு. அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வாசன் வாய்ஸ் ஓவர். புதுசாக நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் வந்து பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ முடி கொண்டு சேரும். வாங்க கதை கேட்க போலாம். படத்தோட ஓப்பனிங்ல கதைக்குள்ளேயே சின்ன ஒரு கதை ஆரம்பிக்குது. ஒரு அழகான காடு, அதை பாதுகாத்துட்டு வர 5 அனிமல்ஸோட அறிமுகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த கிரேட் டைகர் வாரியர்னு ஒரு அனிமல். அதுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. பார்க்க புலி மாதிரிலாம் இருக்காது, பட் அதோட கலர் ஷேடில் இருக்கும். அடுத்து அதோட பையன் லிட்டில் டைகர் வாரியர். பேரு ஜூனியர், சேம் அதே கலர்ல தான் இருக்கும், பட் அது ஒரு மீன். தென் மூணாவதா பார்க்க போற அனிமல் ஒரு சுகர் கிளைடர். பார்க்க குட்டியா இருப்பான், ஆனா பயங்கர கெட்டிக்காரன், அதி புத்திசாலி, ஆல் ரவுண்டர்னே சொல்லலாம். தென் ஃபோர்த் ஒரு வவ்வால். அவ ஒரு லேடி, ரொம்பவும் திறமையானவ. அதனாலேயே நம்ம சுகர் கிளைடருக்கு அவன் மேல ஒரு கண்ணு. அது நமக்கு இப்ப தேவையில்ல. 5வது அனிமலுக்கு போயிடுவோம். அவன் ஒரு காங். அவன் தான் அந்த கூட்டத்துக்கே தூண்னு சொல்லலாம். ஜாக்கி சேன் கார்ட்டூன்கள்ல வர பீமா மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க 5 பேரும் சேர்ந்த கூட்டத்துக்கு பேரு தான் ஜங்கிள் பஞ்ச். அதுதான் படத்தோட பேரு. இன்கேஸ் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க வாழ்ற காட்டுல எந்த ஒரு அனிமலுக்கு பிரச்சனை வந்தா உடனடியா ஸ்பாட்டுக்கு போய் பிரச்சனை தீர்த்து வைப்பாங்க. இருங்க கதையில இன்னும் 2 முக்கியமான கேரக்டர்ஸை மிஸ் பண்ணிட்டேன். அது வேற யாரும் இல்ல, இந்த 2 தவளைங்க தான். இவங்களுக்குமே அந்த ஜங்கிள் பஞ்ச் கூட்டத்து கூட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு ரொம்ப வருஷத்தோட கனவு. நிறைய முறை கேட்டு பார்த்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைச்ச வாடு இல்ல. ஜங்கிள் பஞ்ச் டீம்ல ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி திறமைகள் இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சுகர் கிளைடர் தான் அவங்க டீமோட பிரெயின்னே சொல்லலாம். ஏன்னா கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு கப்புகளை வாங்கி குவிச்சு வச்சிருக்கான். அவனோட அசாதாரணமான திறமைகளுக்கு கிடைச்ச பரிசா. தென் காட்டுல ஒரு நாள் நைட் ஆனதும் எப்பயும் போல எல்லாரும் தூங்கிடுறாங்க. அந்த சமயத்துல தான் ஒரு பீவர்ஸ் கூட்டம் நிறைய ஏரோப்ளைன்ஸோட காட்டோட மேல் பகுதிக்கு பறந்து வந்ததும் ஒரு விதமான பிங்க் கலர் ஃபோமை காட்டோட ஒவ்வொரு மூல முடுக்குலையுமே வெடியறதுக்குள்ள ஒரு இடத்த விடாம மொத்த காட்டுக்குமே ஸ்ப்ரே பண்ணி விட்டு போயிடுச்சுங்க. அப்புறம் அடுத்த நாள் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கேன்னு மண்ணுக்குள்ள வாழ்ற ஒரு மோல் தான் நம்ம டீம் கிட்ட வந்து விஷயத்த சொல்லுது. விடிஞ்சதும் காலை கடன் முடிக்கிறதுக்காக காட்டு பக்கம் ஒதுங்கி இருக்கு. திடீர்னு அந்த இடமே வெடிச்சு பஸ்பம் ஆயிடுச்சாமா. இதை கேட்ட செகண்ட்லயே நம்ம ஆளுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதே போற நீ பாத்ரூம் போனா சுத்தி உள்ள இடமெல்லாம் வெடிக்கும், என்ன காலங்காத்தாலே கதை உரையான்னு இவங்க அது சொல்ல வரதே கொஞ்சம் கூட நம்பாம கலாச்சதை பார்த்ததும் அது உண்மைன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்காக கொஞ்சம் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு பக்கத்துல இருந்து ஒரு செடி மேல யூரின் போக போயிருக்கு. ஜஸ்ட் மிஸ் கரெக்டா அந்த சுகர் கிளைடர் கண்டுபிடிச்சிருச்சு. அது சொன்னதெல்லாம் உண்மைதானு. ஏன்னா அந்த செடிகள் மேல ஒரு விதமான பிங்க் கலர் ஃபோம் ஒன்று இருக்கிறத பார்த்ததும் கரெக்டா கணிச்சிட்டான். லிக்விட் ஃபார்ம்ல தண்ணி மாதிரியான ஏதாவது ஒண்ணு அந்த ஃபோம் மேல பட்டுதுன்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மாதிரி ரியாக்ட் ஆகி அது வெடிக்க ஆரம்பிக்குதுன்னு. அந்த பிங்க் கலர் சப்ஸ்டன்ஸ் பல வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டு காலப்போக்கில் மறைஞ்ச ஒண்ணு. அப்படி இருக்க இப்போ இப்படி புழக்கத்துல வந்ததுன்னு டவுட்ல இருக்க அதை கண்டுபிடிச்சது யாருன்னு மட்டும் சுகர் கிளைடருக்கு நல்லாவே தெரியும். கட் பண்ணா பிளாஷ்பேக்ல பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சுகர் கிளைடர் என்ன பண்ணிருக்கு, தன்னை மாதிரியே திறமையா உள்ளவங்களை சந்திக்கிறதுக்காக ஒரு சயின்ஸ் எக்ஸ்போக்கு போயிருக்கு. அங்கதான் இவனை விட பல மடங்கு அதிபுத்திசாலியான ஒரு விலங்கை சந்திக்கிறான். அதோட பேரு கில்பர்ட். அறிவியல் துறையில அது பண்ணாத ஆராய்ச்சியே கிடையாது. அப்படி அது பண்ண ஆராய்ச்சியில அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பை மக்களுக்கு தெரியப்படுத்துன்றதுக்காக ஆடியன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அதை டெமோ கொடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போதுதான் முறையா அவர் கண்டுபிடிச்ச அந்த பிங்க் ஃபோமை ஒரு செடி மேல ஊத்தி அதோட அசுர வளர்ச்சியை காட்டுறதுக்காக தான் அது மேல தண்ணி ஊத்துறாரு. ஆனா பாருங்க, ரியாக்ஷன்ல துரதிருஷ்டவசமா அது வெடிச்சே செதறிடுச்சு. தென் அவரோட கண்டுபிடிப்பிலே ஒன்னுத்துக்குமே உதவாம போன ஒரே விஷயம்னா அது இது மட்டும்தான். இருந்தாலுமே அறிவியல் ஆராய்ச்சியில அவர் அடிச்சுக்க யாருமே இன்னும் இல்லைன்றது ஆச்சரியப்படக்கூடிய ஒண்ணுதான்னு சொல்லி முடிக்க பார்த்தா காடு முழுசாவே அந்த பிங்க் கலர் ஃபோம் தான் எல்லா செடி மரங்கள் மேலேயும் ஒட்டிட்டு இருக்கு. அண்ட் இதுல ப்ராப்ளமே என்னன்னா, ஒன்ஸ் அது பொருள் மேல டச் ஆயிடுச்சுன்னா அப்படியே என்டையரா பரவ ஆரம்பிச்சிருமா. அப்படின்னா காட்டுல உள்ள மொத்த விலங்கையும் அசம்பிள் பண்ணி மொத்தமா தொடச்சு எடுத்துடலான்னு பார்த்தாலும், ஏன்னா அது ஸ்டிக்கியா இருக்கிறதுனால தொடச்செடுக்கிறது சாத்தியமில்லாத ஒண்ணு. எப்படியும் இன்னும் 1 மாசத்துல அவங்க காட்டுல பருவமழை தொடங்கிரும். ஒன்ஸ் அப்படி மழை மட்டும் வந்ததுன்னா வெடிச்சு சதறி மொத்த காடுமே அழிஞ்சு போயிடும். ஸோ இது எல்லாம் தெரிஞ்சுதான் எவனோ ஒருத்தன் பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை தடுக்க வேற வழியே இல்லையான்னும் போதுதான் ஆன்டிடோட்னு ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை உருவாக்கினா மட்டும்தான் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் என்னன்னா, நம்ம சுகர் கிளைடரால அதை உருவாக்க முடியாதாமா. அதை கண்டுபிடிச்ச விலங்கான கில்பர்ட்டால மட்டும்தான் அதுக்கான ஆன்டிடோட்டை உருவாக்க முடியும். சரி, அது இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தா கடைசியா அதோட கண்டுபிடிப்பு ஃபெயில் ஆனதுனால மன வருத்தத்துல மல்லாகப்படுத்தலாம்
தூங்கல. மாற்றத்தை கொண்டு வரதுக்காக பூமியோட எந்த ஒரு பகுதிக்கும் ஈஸியா போய் சேர்றதுக்கு புது வழியில டனல் ஒண்ணு உருவாக்குறதுக்காக போனதா மட்டும் தகவல் ஒண்ணு கிடைக்குது. ஆனா கரண்ட்ல எக்ஸாக்ட் லொகேஷன் இப்போ எங்கன்னு தெரியல. ஆனா அவருக்கு கமிலியான்னு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்குன்னு தெரிய வர அவளை தேடி கண்டுபிடிச்சிட்டாலே போதும். தென் அவளோட அப்பா இருக்கிற இடத்த ஆட்டோமேட்டிக்கா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்னு முடிவெடுக்கிறாங்க. தென் கட் பண்ணா இங்க தான் கதையோட வில்லன் பீவரை காட்டுறாங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா சம்பவத்துக்கும் இவன் தான் காரணன்ற பட்சத்துல காட்டை அழிச்சே ஆகணுன்ற நோக்கத்துக்காக அதை தடுக்க பாக்குற ஜங்கிள் பஞ்ச் டீமை மொத்தமா அழிச்சிட்டாலே இன்னும் வேலை ஈஸியா முடியுமேனு அதோட பரம விசுவாசிகளான ஒரு பறவையும் குரங்கையும் கூப்பிட்டு சொல்லுது. நீங்க 2 பேரும் அதுங்களை ஃபாலோ பண்ணி போற வழியில அந்த கூட்டத்தோட கதையை முடிச்சு விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுது. தென் கட் பண்ணா பனி சூழ்ந்த ஒரு பகுதிக்கு நடுவுல தான் அவங்க தேடி வந்துட்டு இருக்கிற கமிலியான்னு ஒரு விலங்கை காட்டுறாங்க. அவளோட அப்பா மாதிரி இவ ஒரு சயின்டிஸ்டோ இல்ல கண்டுபிடிப்பாளரோ கிடையாது. ஆனா ஏதாவது ஒரு இனத்துக்கு ஆபத்தோ இல்ல அவங்களோட பாரம்பரியமான பரம்பரை பொருள் யாரா ஏதாவது திருடி கொண்டு போயிட்டாங்களோ அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த பொருள் யாரோடதோ அவங்க கிட்டே திரும்ப ஒப்படைக்கிற ஒரு மிஷன்ல தான் இருந்திருக்கா. இப்பவும் அதுலதான் இருக்கா. தென் ஒரு பக்கம் நம்ம ஆளுங்க ஒரு ஏர் பலூன்ல தான் கமிலியாவை தேடி வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த சமயம் பார்த்து அந்த பீவர் அனுப்பி விட்ட பறவையும் குரங்க என்ன பண்ணிருக்கு, போற வழியிலே உங்களோட கதையை முடிக்கிறதுக்காக பலூன்ல அம்ப விட்டு ஓட்டையாக்கி ஏர்லீக் பண்ணி விட்டுருச்சு. இதனால கண்ட்ரோல் இழந்து தப்பிச்சா போதுன்னு அங்கேயே ஒரு இடத்துல லேண்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நடந்த கெட்டதுலயே ஒரு நல்லது என்னன்னா அவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போயிருந்தா கூட கமிலியா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்கிறது கஷ்டமா இருக்கும். பட் இப்போ இறங்கின அந்த இடத்துல எதர்ச்சியாவே அவளை பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அங்கதான் நம்ம டைகர் வாரியருக்கு முறையா கமிலியாவை பார்த்த செகண்ட்லயே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆயிடுது. ஏன்னா அவளோட ஆட்டிடியூடும் ஃபைட்டிங் ஸ்கில்லும் ஆன் ஸ்பாட்ல அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு முயல் கூட்டத்தோட பாரம்பரியமான ஒரு வாளை திருடி கொண்டு போன எலி கூட்டத்துக்கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வரதுக்காக தான் இந்த ஒரு மிஷனுக்கு வந்திருக்கிறதா சொன்னதும் பதிலுக்கு நம்ம ஆளுங்களும் உன்னோட அப்பாவை தேடி தான் வந்திருக்கோம். ஸோ அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக உன்னோட உதவி எங்களுக்கு தேவைப்படுதுன்னு நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றாங்க. நடந்த எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் உதவி பண்றேன்னு ஒத்துக்கிட்டா. ஆனா ஃபேக்ட் என்னன்னா கரண்ட்ல இப்ப அவர் எங்க எக்ஸாக்டா இருக்காருன்றது கூட இவளுக்கு தெரியாதுன்ற பட்சத்துல கடைசியா ஏதோ ஒரு பாலைவன பகுதியில தான் இருந்திருக்காருன்ற தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் பார்க்கலான்ற மாதிரி கிளம்புறாங்க. ஒரு பக்கம் இவங்க தொடங்குற ஒவ்வொரு பயணத்தையும் தடுக்கிறதுக்காகவே அந்த குரங்கும் பறவையும் பிளான் போட்டு சதி வேலை பண்ணுதுங்க. இதுவரை நம்ம ஆளுங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல அதுங்க பின்தொடர்ந்து வருதுங்கன்றது. ஆனா அவங்க கூட சேர்த்து வந்த 2 தவளைங்க மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சுங்க அவங்களுக்கு ஆபத்து வருதுன்றத. தென் அவங்கள ஆபத்துல இருந்து எச்சரிக்கை பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுதுங்க. ஆனா இதுங்களோட பேச்சு ஒரு பொருட்டாவே அவங்க மதிக்கல. விட்டுட்டா உயிர் போயிடும்னு வேற வழியே இல்லாம காப்பாத்துறன்ற பேர்ல மொட்டா தவளைக்கு எச்சரிக்கை பண்றேன்னு கடைசியில் இதுங்களே டிராப்பை வந்து ஆன் பண்ணி விட்டுருச்சுங்க. மலையில இருந்து உருண்டு வர அந்த பாறையில இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடுறாங்க. உருண்டு போற வழியில இவங்களே ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்னோபால் முன்னாடி இருக்க ஒரு பெரிய பனிப்பாறையில மோதிடுறாங்க. அப்பாடா நம்ம வந்த வேலை முடிஞ்சது, பாஸுக்கு இதை தெரியப்படுத்திடலான்னு இவங்க செத்துட்டாங்கன்னு நினைச்சு சந்தோஷத்துல அந்த குரங்கு பறவையும் சிரிக்க அங்க ஒரு அடுத்த ட்விஸ்ட். இதுங்க போட்டு தள்ளணும்னு பண்ற பிளான் எல்லாமே நம்ம ஆளுங்களுக்கு பக்கா பிளானா தான் முடியுது போல. கமிலியாவோட அப்பாவை தேடி கடல் கடந்து போகணும்னா அதுக்கு ஒரு கப்பல் தேவை. இவங்க நல்ல நேரம் இடிச்ச பனிப்பாறையிலே அது ஒரு கப்பலா மாறினதுனால நினைச்ச வேலை இன்னும் ஈஸியாவே முடிஞ்சிருச்சு. டைகர் வாரியருக்கு கமிலியா மேல லவ் வந்ததுல இருந்தே அவகிட்ட அதை எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும்னு ஒவ்வொரு டைமும் ட்ரை பண்றான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால இது சரியான நேரம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. என்னதான் அவங்களுக்கு போட் கிடைச்சாலும் இந்த வேகத்துல பாலைவனத்துக்கு போய் சேர்றதுன்றது சாத்தியமில்லாத ஒண்ணுன்றதுனால என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு குடிக்க தண்ணியும் இல்ல, சாப்பிட உணவும் இல்ல. அப்பதான் அவங்க பயணிச்சிட்டு இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி பாலைவனம் இருக்கிற மாதிரி தெரிய வருது. அங்க போயிட்டா எப்படியும் சாப்பிட வாழைப்பழமாவது கிடைக்கும். அப்படி இருக்க நம்ம போற வேகத்துக்கு எங்க போய் சேர்றதுன்னு காங்கோட பசியை தூண்டி விடுற மாதிரி 2 வார்த்தை தான் அந்த தவளை சொன்னதும் கண்ட்ரோல் பண்ண முடியாத பசியில இருக்கிற காங்குக்கு அப்படி எங்க தான் அந்த வேகமும் பலமும் இருந்ததோ தெரியல. மோட்டர் வச்ச மாதிரி கடல்ல இறங்கி இவனே கப்பலை தள்ள ஆரம்பிச்சிட்டான். கடைசியில எதிர்பார்த்த நேரத்தை விட 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாலைவனத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அங்கிருந்து நெடுந்தூர பயணத்துக்கு பின்னாடி அந்த வறட்சி நிறைஞ்ச பாலைவனத்துக்கு நடுவுலயும் ஒரு செழிப்பான ஒரு குளம் இருக்கிறத பாக்குறாங்க. எப்படியும் அவங்க இந்த இடத்துக்கு வந்தே தீருவாங்கன்னு ஒரு பிளானோட அந்த குரங்கு என்ன பண்ணுது, அவங்க குடிக்க போற குளத்துல உள்ள தண்ணியில விஷத்தை கலந்து கதையை முடிச்சிடலான்னு பாக்குது. ஆனா அது கூட இருக்கிற பறவை ஒரு வடிகட்டின முட்டாளன்றதுனால பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி இந்த முறை ஃபெயில் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, வந்த இடத்துல வாழைப்பழம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, வயிறு முட்டை தண்ணியை குடிச்சு பசி தீர்த்துக்கிட்டான். வந்திருக்கிற இடத்துல அவனோட அப்பா இல்லைன்ற விஷயத்த அங்க ஒரு பாறையில் எழுதி இருக்கிற குறிப்பு வச்சுதான் தெரிஞ்சுக்கிறா. ஒன்ஸ் அவ இங்க வந்து அந்த மெசேஜை படிக்கிறானா அவர் வேற இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்ற தகவலையும் அதுல குறிப்பிட்டிருக்காரு. அண்ட் அந்த ஒரு இடத்த கண்டுபிடிச்சு போறதுக்கான சில க்ளூஸுமே ஃபாலோ பண்ணி வரதுக்காக விட்டு வச்சுட்டு தான் போயிருக்காரு. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா அவங்க இதுவரை கடந்து வந்த தூரத்தை விட பல 100 மடங்கு கடந்து போனாதான் அவர் இருக்கிற இடத்துக்கு போய் சேரவே முடியும். அவங்க போற வழியில எதர்ச்சியா வர ஆபத்து அதிகன்ற பட்சத்துல அந்த குரங்கு பறவையும் இவங்களை தடுக்கிறதுக்காக விடாம முயற்சி பண்ணி துரத்திட்டே வருதுங்க. ஆனா இது வரைக்குமே அந்த தவளைகளுக்கு மட்டுமே தெரிஞ்ச அதுங்களோட சதி
சதி திட்டம் இவங்களுக்கு இன்னும் தெரிய வரல. அதுங்க சொல்ல முயற்சி பண்ணாலும் அவங்க சுத்தமா நம்ப மாட்டேங்கிறாங்க. தென் ஒரு கட்டத்துல இவங்களுக்கு அந்த இயற்கையே உதவ ஆரம்பிச்சதுனால அந்த குரங்கும் பறவையும் வழி மாறி வேற திசையில போயிடுச்சு. இந்த இடைப்பட்ட கேப்ல இவங்களுமே வந்து சேர வேண்டிய கமிலியாவோட அப்பா இருக்கிற இடத்துக்கு ஒரு வழியா வந்து சேர்றாங்க. ஆனா அவருக்கு கமிலியா தான் தன்னோட பொண்ணுன்னு சுத்தமா அடையாளமே தெரியல. அப்படியே மறந்திருக்காரு. ஏன்னா பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தினால அவர் பாதிக்கப்பட்டதுல இருந்து இப்போ வரைக்குமே அடிக்கடி அவருக்கு அந்த சின்ன மறதின்றது இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் காட்டு அழிக்கிறதுக்காக உதவி பண்ணுன்னு கேட்டா எந்த ஒரு விலங்கு தான் ஒத்துக்கும். அப்படி இருக்க தன்னோட சுயநலத்துக்காக அந்த வில்லன் பீவர் என்ன பண்ணிருக்கு, அதோட இனத்தை கூட பார்க்காம விஷயம் தெரிஞ்சா எந்த ஒரு பீவருமே உதவி பண்ண வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுங்களை ஹிப்னடைஸ் மூலமா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து நைட்டு பகலுமா அதுங்களுக்கே தெரியாம வேலை வாங்கிட்டு இருக்கு. சின்ன வயசுல கமீலியாக்கு நடந்த ஒரு விபத்துல அவளோட கை எதிர்பாராத விதமா போயிடுச்சு. அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருது. அந்த அன்னைக்கு அவர் கண்டுபிடிப்பான அந்த பிங்க் சப்ஸ்டன்ஸ் தன்னோட பொண்ணு கை மேல பட்டு ரியாக்ட் ஆனதுனால அவளோட கையே போனதுக்கு அப்புறம் ரொம்பவும் மனசுடைஞ்சு போயிருந்திருக்காரு. சோ தன்னோட கண்டுபிடிப்புனால தானே இப்படி ஆச்சு, இனி அந்த ஆபத்தான பொருள் யார் கைக்குமே சிக்க கூடாதுன்னு அந்த அன்னைக்கே எல்லாத்தையும் மொத்தமா எரிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு அப்பனா இருந்து பொண்ணை பாதுகாப்பா வளர்க்க முடியலையன்ற குற்ற உணர்ச்சியோடவே தான் கிட்ட வளர்றதை விட அவ தனியா வளர்றதா நல்லதுன்னு அந்த அன்னைக்கு ஊரை விட்டு போனவர் தான் பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் மறுபடியும் தன்னோட பொண்ணை மீண்டும் சந்திக்கிறாரு. காலப்போக்கில் அந்த குற்ற உணர்ச்சியோட வருத்தத்தினால தான் இவருக்கு அந்த மறதியுமே அடிக்கடி ஏற்படுதுன்ற விஷயத்தையும் தெரியப்படுத்துறாரு. தென் பல வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த அப்பா பொண்ணு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் கண்டுபிடிச்ச அந்த பிங்க் ஃபார்ம்னால காடு மொத்தமும் இன்னும் சில நாள்ல அழிய போகுதுன்னு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்ததுன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அதை சரி பண்றதுக்கான ஆன்டிடோட்டை உருவாக்கி தர சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் பதிலுக்கு அவர் சொல்றாரு, அதை உருவாக்குறது என்னமோ அவருக்கு பெரிய விஷயம் இல்லையாமா, ஆனா அதுக்கு தேவையான ஒரே ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டை கொண்டு வரது ரொம்பவே கடினமான ஒண்ணுன்றாரு. ஏன்னா உலகத்தோட ரொம்பவும் ஆபத்தான பாரம்பரியம் நிறைஞ்ச ஒரு இடத்துல தான் பாதுகாத்து வச்சிருக்காங்கன்ற தகவலை கேட்டதும் பயந்து என்ன பண்றதுன்னு யோசிப்பாங்கன்னு பார்த்தா எதுக்கு வெயிட் பண்ணணும், வாங்க போய் எடுத்துட்டு வந்துருவோம்னு கூட்டத்தோட கிளம்பிட்டாங்க. இங்க பயப்படுறதுக்கெல்லாம் டைமே இல்லைன்னு. இன்னொரு பக்கம் காட்டோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. அந்த பிங்க் சப்ஸ்டன்ஸ் காடு மொத்தமும் பரவிடுச்சு. ஸோ விலங்குகள் எல்லாம் தங்களோட இருப்பிடத்தை விட்டுட்டு பாதுகாப்புக்காக ஒரு இடத்துல தஞ்சம் புகுத்து காத்துட்டு இருக்குங்க. காப்பாத்த கண்டிப்பா ஜங்கல் பஞ்ச் டீம் வந்து சேருவாங்கன்னு. ஆக்சுவலா அவர் சொன்ன சீக்ரெட் இன்கிரீடியன்ட் வேற ஒண்ணுமே கிடையாது. பாலை புளிக்க வைக்கிறதுக்காக ஒரு செடியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு விதமான ரசாயன பொருள் தான் அது. பட் அதை மேக் பண்ற ப்ராசஸ் அவ்வளவு ஈஸி கிடையாது. உலகத்திலே அவங்க மட்டும்தான் அதை செய்யக்கூடிய ஆளுங்க. அப்படி இருக்க அதை திருடுறதுக்காக பல பேர் முயற்சி பண்ணுவாங்கன்றதுக்காகவே அவங்க கொகையோட என்ட்ரன்ஸ்லயே 3 வேட்டை நாய்களை நிறுத்தி காவலுக்காக வச்சது இருக்காங்க. அதுங்களை மீறி உள்ள போறது அவ்வளவு சாத்தியம் இல்ல. அப்பதான் நம்ம சுகர் கிளைடருக்கு ஒரு ஐடியா வருது. ப்ரொஜெக்டர்ல படம் காட்டி அந்த நாய்களை சிரிக்க வச்சு டைவர்ட் பண்ண கேப்ல ஒரு வழியா சேஃபா எல்லாருமே கொகைக்குள்ள வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா எந்த ஒரு இடத்துல அந்த இன்கிரீடியன்ட்டை எக்ஸாக்டா மறைச்சு வச்சிருக்காங்கன்ற இடம் தெரியாதனால ஆளுக்கு ஒரு திசையில போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றாங்க, அது உருவாக்குனதே ஒரு வானாங்கிய கோட்டைன்னு. சோ அதுங்கெல்லாம் குரூப்பா சேர்ந்து ஏதோ சடங்கு மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்குங்க. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அந்த பொருள் எடுத்துட்டு கிளம்பணுன்ற மாதிரி முடிவெடுத்து ஃபைனலா தேடி வந்த இடத்துல அந்த இன்கிரீடியன்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. கஷ்டமா இருந்தாலும் கிடைச்ச அந்த சின்ன கேப்ல உள்ள பூந்து ஈஸியா எடுத்துட்டாங்க. என்னடா இன்னும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகலன்னு பார்க்கும்போது தான் பசிக்குதுன்னு சாப்பிட வந்த இடத்துல 2 நாய்கிட்ட தவறுதலா காங் மாட்டிக்கிட்டான் போல. பயத்துல அவன் போட்ட சத்தத்துல அங்குள்ள மொத்த ஓநாய்களுக்கும் தெரியற மாதிரி அலர்ட் மெசேஜ் கொடுத்துருச்சு. அப்புறம் தனித்தனியா பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த குகையில இருந்து எப்படியாவது வெளியே போக முயற்சி பண்றாங்க. ஆனா அதுங்க என்னடானா எறும்பு குகை மாதிரி அத்தனை டனல் ஓபன் பண்ணி வச்சிருக்குங்க. எதுல போறதுன்னே தெரியாம குருட்டாம்பாகுல ஒரு பொதுவா தான் ஓடுறாங்க. கடைசியா எதிர்பார்த்த மாதிரி அந்த குகையை விட்டு எக்ஸிட் ஆயிட்டாங்க. அண்ட் தென் பின்னாடியே துரத்திட்டு வந்த அந்த கூட்டமும் குகையோட என்ட்ரன்ஸ்ல ப்ரொஜெக்டர்ல ஓடிட்டு இருந்த அந்த படத்தை பார்த்ததுமே எதுக்கு துரத்திட்டு வருதுன்னே தெரியாததை மறந்து அந்த நாய்களோட சேர்ந்து இந்த நரிகளும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படி என்னத்தாடா நாங்க காட்டிட்டோம், இப்படி பார்த்து சிரிச்சிட்டு இருக்குங்கன்னு. எனிவேஸ் இன்கிரீடியன்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிடான்னு எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. தென் அவங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்து வந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு கணக்கு போட்டு பார்த்தா ஒரு பர்சன் கூட வாய்ப்பே இல்ல. அப்படி இருக்க கமீலியாவோட அப்பா ஒரு கண்டுபிடிப்பாளர்ன்றதுனால ஏற்கனவே பூமியிலிருந்து எந்த ஒரு பகுதிக்கும் ஈஸியா போறதுக்கான டனல் வழி ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காரு. சோ அதன் மூலமா வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு போயிடலான்ற மாதிரி போயிட்டு இருக்கும் போதுதான் இவங்க இருக்கிற இடத்த எப்படியோ கண்டுபிடிச்சு வந்த அந்த குரங்கும் பறவையும் அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டை திருடி கொண்டு போக பாக்குதுங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஆளுங்களா வேகமா செயல்பட்டு கொத்தா புடிச்சிட்டானுங்க. அப்புறம் புடிச்சு கட்டி வச்சு உண்மையை வர வைக்கிறதுக்காக கொஞ்சம் மிரட்டினதும் அந்த பீவர் வில்லன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவன் தான் இவங்களை கண்காணிச்சு கொல்ல சொன்னதா அனுப்பி வச்சதா எல்லா விஷயத்தையும் உளறி கொட்டிருச்சுங்க. தென் இதுக்கு மேல அதோட பிளானை தடுக்காம விட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமேனு அவரோட டெக்னாலஜி மூலமா டனல் வழியா போறதுக்கான ஒரு லிப்ட் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காரு. தென் அது மூலமா வேகமா ஆப்போசிட் எண்ட்ல அவங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. பட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட்.
சயின்டிஸ்டே அவருக்கு ஆல்ரெடி அல்சைமர் வந்த மாதிரி அடிக்கடி மறந்து போயிருவாரா. சோ அந்த டனலோட எண்டு இன்னும் முழுமையா உருவாக்கப்படல அப்படின்ற விஷயத்த சொல்ல மறந்துருக்காரு. பருவமழை தொடங்க இன்னும் 10 நிமிஷம் இருக்குன்ற பட்சத்துல இவங்க கொகையில எல்லாருமே மொத்தமா மாட்டிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த பீவருக்கு ஒரே கொண்டாட்டம், தன்னோட ஆசை நிறைவேற போகுதுன்னு. தனக்கு இருக்கிற அந்த ப்ராப்ளத்தினால தன்னை சுத்தி உள்ளவங்களுக்கும் பெரிய பிரச்சனையா வந்து முடியுதுன்னு ரொம்ப வருத்தத்துக்கு உள்ளாயிட்டாரு. இருந்தாலும் அதுல உங்களோட தப்பு எதுவும் இல்லப்பான்னு கமீலியா தான் ஆறுதல் பண்றா. அப்புறம் ஆரம்பத்துல இருந்தே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே டைகர் வாரியருக்கு கமீலியா கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்துறதுக்காக வாய்ப்பே கிடைக்கல. ஸோ இந்த ஒரு டைம் கரெக்டா இருக்குன்றத முடிவு பண்ணி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் கடைசியா ஒரு அப்ரோச் தான் பண்ணி பார்ப்போமேன்னு மனதைரியத்தை வளர்த்துக்கிட்டு ஓப்பனாவே போய் சொல்லிட்டான், உன்னதான் விரும்புறேன், என்ன சொல்றேன்னு. அடுத்து என்ன நடந்திருக்கும்? இருக்கிற சூழ்நிலைக்கு இது ஒண்ணுதான் கேடான்னு அவ திட்டிருப்பான்னு தானே எதிர்பார்க்கறீங்க நீங்களும் நானும் சரி. ஆனா அதுதான் நடக்கல. அந்த அன்னைக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் நம்மளுக்கு மட்டும் இல்ல, அவளுக்குமே தான். ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கிடைக்கும் போது அவளுமே தன்னோட காதலை வெளிப்படுத்த ட்ரை பண்ணியிருக்கா. பட் அவன் என்ன நினைச்சானோ அதே இவ்வளவு நினைச்சதுனால 2 பேருமே வெளிப்படுத்த முடியாம போயிடுச்சு. பட் அதுக்கான சூழ்நிலையும் இப்ப வந்ததுனால ப்ரொபோஸ் பண்ணி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. நடந்த வரைக்கும் எல்லாமே ஓகே தான். பட் இனி நடக்க போறது ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயம்ன்றதுனால அதை எப்படி தடுக்க போறாங்கன்னு மன உளைச்சல் ஆளுக்கு ஒரு முறையில சோகமா உட்காந்துட்டாங்க. அப்பதான் எப்பயும் போல அந்த தவளை நம்ம இங்கே இருக்க வேண்டியதுதான், நமக்கு உணவும் கிடைக்காது, அப்புறம் காங்குக்கு பனானாவும் கிடைக்க போறது இல்லைன்னு வேணும்னு சொல்லல, எதர்ச்சியா சும்மா வாயை விட்டதான். கேட்ட உடனே நம்ம ஆளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபம். 10 பேர் சேர்ந்து உடைச்சா கூட 10 நாள் மேலாவும் அந்த கொகையோட என்ட்ரன்ஸ் ஓபன் பண்றதுக்கு. ஆனா பசிக்கும் போது பனானா கிடைக்காதான்னு கேட்ட ஒரே வார்த்தையில பயபுள்ள 4 தட்டு தான் தட்டினா மொத்த கொகையும் ஸ்தம்பிச்சு போய் ஆடினதுல 2 பொழந்து கொகையே இல்லாம ஆக்கிட்டான். தென் ஒரு வழியா சேஃபா எல்லாரும் அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்த ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட்டை வச்சு லேப்ல அதுக்கான ஆன்டிடோட்டை தயாரிக்கிறாங்க. டெமோக்காக ஒரு செடியை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஆன்டிடோட் ஏற்கனவே இருக்கிற பிங்க் ஃபோமை நியூட்ரலைஸ் பண்ணிருச்சு ரியாக்ஷன்ல. இன்னொரு பக்கம் அந்த வில்லன் பீவர் காட்டை அழிக்கணுன்ற நோக்கம் மட்டும் இல்லாம வேற ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கு. என்ன முடியாத அளவுக்கு டென்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஆக்சுவலா அதோட பிளான் தான் என்ன, எதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்குன்ற விஷயத்த கேட்கும் போதுதான் ஒன்ஸ் மழை வந்து அந்த பிங்க் ஃபார்ம்ல ரியாக்ட் ஆகி காடு மொத்தமா அழிஞ்சதுக்கு அப்புறம் மரங்களே சுத்தமா இருக்காது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அதுல வாழ்ந்துட்டு இருந்த அனிமல்ஸ் எல்லாமே தங்கறதுக்காக வேற வழி இல்லாம இதுகிட்ட தான் வந்து சேரணும். அந்த டைம்ல ஆல்ரெடி இந்த பீவர் பிளான் பண்ணி உருவாக்கி வச்சிருக்கிற மொத்த டென்ட்டையுமே காசு கொடுத்து வாங்க வச்சு தங்கறதுக்கு இடமும் தந்து இதோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் இதோட பக்கா பிளானு. எல்லாமே ஓகே தான். ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன அந்த பிங்க் சப்ஸ்டன்ஸை எப்படி மறுபடியும் இந்த ஒரு பீவர் டூப்ளிகேட் பண்ணுச்சுன்னு போதுதான் அங்க ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இனிஷியலா சுகர் கிளைடர் ஒரு சயின்ஸ் எக்ஸ்போக்கு போச்சு இல்லையா, அந்த டைம்ல இந்த ஒரு பீவருமே கூட்டத்துல ஒருத்தனா இருந்திருக்கு. அங்க இருந்து எல்லாருக்குமே ஒரே ஒருத்தன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சேன்னு. ஆனா பீவரை தவிர அதை வச்சு ஒரு மிகப்பெரிய சகாப்தம் உருவாக்குறதுக்காக அன்னைக்கே ஒரு பிளான் போட்டு. இது தெரியாம நம்ம சுகர் கிளைடர் என்ன பண்ணிருக்கான், ஒரே ஒரு பதக்கத்துக்காக கெட்டதுக்காக தான் உருவாக்கி தர சொல்லி கேட்கறான்றது தெரியாம அதை உருவாக்குனவருக்கு அடுத்ததா சுகர் கிளைடரால மட்டும்தான் இதை உருவாக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பீவர் ஏன் எதுக்குன்னு சொல்லாமலே அந்த அன்னைக்கு நல்லாவே யூஸ் பண்ணி இருந்திருக்கான். அந்த விஷயமே இப்பதான் சுகர் கிளைடருக்கே தெரிய வருது. தன்னோட காட்டு அழிக்கிறதுக்கு தானே உதவி பண்ண மாதிரி ஆயிடுச்சேன்னு ரொம்ப மன வருத்தத்துக்கு உள்ளாயிடுறான். தென் இதுதான் முடிவில்ல, முயற்சி பண்ணா கண்டிப்பா நடக்க இருக்கிறத தடுத்துடலான்னு நம்பிக்கையோட கூட்டமா சேர்ந்து அந்த பீவரை எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஒரு பக்கம் காட்டோட நிலை எதிர்பார்த்ததை விட மோசமானதுனால மழை வர தயாராக ஆரம்பிச்சிருச்சு. அதுல வாழ்ந்துட்டு இருந்த ஒவ்வொரு விலங்கும் நம்பிக்கை இழந்து கடைசி நேரத்துல உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த காட்டை விட்டே போறதா முடிவு பண்ணிருச்சுங்க. தென் அந்த வில்லன் பீவரோட கண்ட்ரோல்ல ஹிப்னடைஸ்ல இருந்த மத்த பீவர்ஸ் எல்லாத்தையும் ஒரு சின்ன அதிர்ச்சி மூலமா பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் பீவர்ஸ் கூட்டத்தோட உதவினால கமலியாவோட அப்பா என்ன பண்றாரு, அவரு கண்டுபிடிச்சு கொண்டு வந்த ஆன்டிடோட்டை கொண்டு போய் பெரிய ஸ்டோரேஜ் டேங்க்ல உள்ள பிங்க் சப்ஸ்டன்ஸ்குள்ள அதை கலந்து நியூட்ரலைஸ் பண்ணிடுறாரு. தென் அவங்க எதிர்பார்த்த மாதிரி காடு முழுக்க தெளிக்கிறதுக்கான ஆன்டிடோட் தயாராயிடுச்சு. ஆனா அதை கொண்டு போகலான்னு பாக்குறப்பதான் ஒரு பெரிய மான்ஸ்டர் பீவர் அனுப்பி அவங்களை தடுக்க ட்ரை பண்ணுது. ஆனா கமலியாவும் டைகர் வாரியரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த ஒரு பீவருமே அடிச்சு பறக்க விட்டுறாங்க. அண்ட் இப்போதைக்கு கடைசியா இருக்கிறது அந்த வில்லன் பீவர் மட்டும்தான். அதை ஒழிச்சு கட்டுறதுக்கு அதோட கூட்டமே வெறி கொண்டு இருக்க. எந்த ஒரு சதி திட்டத்தினால மொத்த காட்டையும் அழிச்சு தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சிச்சோ, கடைசியில அது எதிர்பார்த்தது நடக்காம அது ஏவி விட்ட மான்ஸ்டர் பீவர் மேல விழுந்து செத்து போச்சு. அப்புறம் ஏரோப்ளேன்ல கொண்டு வந்த மொத்த ஆன்டிடோட்டையும் காடு முழுக்க தெளிச்சு ரியாக்ஷன்னால அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் நியூட்ரலைஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட காடு பழையபடி எப்படி இருந்ததோ பசுமையா செழுமையாவும் அதே போல மாறிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன், நம்ம ஜங்கிள் பஞ்ச் டீம் மாத்திட்டாங்க. ஸோ இதோட படம் முடிஞ்சது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் படத்துல ஒரு சில கேரக்டரோட சீன்ஸை வந்து நான் கட் பண்ணியிருப்பேன், அதையும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா படத்தோட லிங்க் கீழே கொடுக்குறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பபாய், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். See you guys.